ஸ்வீட் கார்ன் வாங்கினா கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்யணும்னு ரொம்ப நாளாக நோட் பண்ணி வச்சுருந்தது. இன்றைக்கி தான் செய்கிறேன். இந்த ஸ்வீட் கார்னை நான் ஃப்ரீசரில் ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்னை ஹாட் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணி தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மசாலா கோட்டிங்க்கு மைதா மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்திக்கணும். எல்லாமே ஒயிட் கலரில் தான் இருக்கும். சால்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கணும், தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல். எந்த வீடியோலையும் யாரும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, கார்னை போடும்போதே வெடிச்சு பொரியும். ஏன்னா அதில் தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஆயிலில் வெடிக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். பட் ஆனால் வெளி லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சேலட் மாதிரி பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இலை, லெமன் ஜூஸ் எல்லாம் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா ஈவினிங்க்கு ஒரு நல்ல ஃபுல்ஃபில்லான ஸ்நாக்காக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சது இல்லைன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க.